உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசாணையை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. ஜனவரி 1ஆம் தேதி முதல் முன்தேதியிட்டு அமலுக்கு வருவதாக அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை தாண்டி வெல்வோம். கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. பணிகள் எல்லாம் பார்க்கிற போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 200 தொகுதிக்கு குறையாமல் வெற்றி பெறுவோம் என்று. நம்முடைய கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று. ஆனால் இப்பொழுது நாம் ஆற்றிருக்கக்கூடிய பணிகள் எல்லாம் பார்க்கிற போது 200ஐயும் தாண்டி வரும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. முதல்வர் தொகுதியான கொளத்தூரில் களை கட்டிய பொங்கல் விழா. சிலம்பம் சுற்றி அசத்தினார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்த அதிமுகவினர். கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி 2வது நாளாக நேர்காணல். அமைச்சரவையில் இடம் வேண்டும் என அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். அது தேர்தல் முடியணும், தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெறணும். யாரெல்லாம் வெற்றி பெற்றுக்கான்னு தெரியும். இப்பவே அமைச்சர்னு எப்படி சொல்ல முடியும்? பாஜக தரப்புல இருந்து அமைச்சரவையில பங்கு வேணும்னு ஒரு அழுத்தம் கொடுக்கறதா ஒரு தகவல் இருக்கு. நாங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த அழுத்தமும் யாருக்கும் கொடுக்கல. தவேகாவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு பதிலளிக்க ஓ. பன்னீர்செல்வம் மறுப்பு. தை பிறந்தால் வழி பிறக்கும் எனவும் பதில். வழிபிறக்கும் தொடர்ந்து சொல்றோம். ஜனவரி 14 ஐயா பிறந்த நாள். ஐயா தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. தாவேகா பொறுமையா இருக்கு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு போன்றவற்றை பொதுவெளியில் பேசக்கூடாது. உத்தரவை மீறி செயல்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என நிர்வாகிகளுக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை எச்சரிக்கை. வெளியில இப்படியெல்லாம் தொகுதி, எத்தனை தொகுதிகள், எப்படியெல்லாம் பேசுறது வரம்பை மீறிய செயல். அதெல்லாம் பேசக்கூடாது. ஆயிரத்து 100 பள்ளிகளில் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்கள். தகுதியானோர் இருந்தும் பணியிடங்களை நிரப்பாமல் இருப்பதுதான் கல்வியை வளர்க்கும் லட்சணமா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. சென்னையில் பள்ளிக் கல்வித்துறை அலுவலகத்தை பகுதி நேர ஆசிரியர்கள் முற்றுகையிட்டு போராட்டம். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தி முழக்கம். எங்கள் வாழ்க்கைக்கு வழி சொல்லு. ஆட்சிக்கு வந்த பிறகு பகுதி நேர ஆசிரியர்களை முற்றிலும் புறக்கணிக்கிறார் முதல்வர். திமுகவின் நம்பிக்கை மோசடிக்கு 2026 தேர்தலில் தமிழக மக்கள் உரிய பதிலடி தருவர் என அண்ணாமலை விமர்சனம். முதல்வர் மு.க. ஸ்டாலின் சினிமாவுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என சீமான் குற்றச்சாட்டு. போராடும் ஆசிரியர்களை பற்றி முதல்வருக்கு கவலை இல்லை எனவும் பேட்டி. சம வேலை பார்க்கிறோம், சம ஊதியம் கொடுங்க. ஆசிரியர் பெருமக்கள் வீதியில நிக்கிறான், பணி நிரந்தரம் கட்டி நிக்கிறான். தேவதை போல சேவை செஞ்ச மக்கள் கொரோனா நேரத்தில் அவர்கள் இன்னைக்கு தேவையில்லைன்னு சொல்லி செவிலியரை வீதியில போட்டிருக்கா. அதை பேச மாட்டேங்கிற. இந்த அரசு மருத்துவர்கள் மறுபடி வீதிக்கு வந்துட்டான், எனக்கு ஊதிய உயர்வு கொடுன்னு. அதை பேச மாட்டேங்கிறீங்க. இதையெல்லாம் கவனிக்காத முதல்வர் இந்த ஜனநாயகம் படத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம இந்த மறுக்குதுன்னு போடுறாப்ல. கரூர் துயரம் தொடர்பாக தவேக தலைவர் விஜயின் பிரச்சார வாகன ஓட்டுநரிடம் சிபிஐ விசாரணை. விஜய் பிரச்சார வாகனத்தில் சிபிஐ மற்றும் தடயவியல் துறை அதிகாரிகள் ஆய்வு.
பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியானது பராசக்தி திரைப்படம். சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் கொண்டாட்டம். இது ரியல் இன்சிடென்ட்டும் ப்ளஸ் கற்பனையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்புறம் பிஜிஎம் எல்லாம் சூப்பராக இருந்தது, பாட்டு எல்லாமே நல்லா கொண்டு போயிருந்தாங்க. யாரையும் டைரக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரியோ எதுவுமே இல்லை, படம் சூப்பராக இருந்துச்சு. எஸ்கேவோட நடிப்பு சூப்பர். முன்னோர்களின் போராட்டங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதுதான் பராசக்தி படத்தின் நோக்கம். படம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக நடிகர் சிவகார்த்திகேயன் மகிழ்ச்சி. சார், இட் இஸ் பிகர் தென் அமரன் சார் அப்படின்னு போட்டு ஒரு 3 ஹார்ட் 3 ஃபயர் போட்டிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்க ரெஸ்பான்ஸ் எனக்கு. தேங்க்யூ. பட் இன்னும் இப்போதான் மக்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படம் எல்லாருக்கும் போய் சேரணும்னு ஒரு நல்ல இன்டென்ஷனோட எடுக்கப்பட்ட படம். பராசக்தி படத்திற்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைத்துள்ளது. சென்னையில் படத்தை பார்த்த பின் நடிகர் ரவிமோகன் பேட்டி. ஃபேன்ஸோட, ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட எல்லார் கூடயும் பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சிருக்கு படத்துக்கும் என்னுடைய கேரக்டருக்கும். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 1,03,200 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 7 ரூபாய் உயர்வு. தஞ்சை, புதுக்கோட்டை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டின் 7 மாவட்டங்களில் இன்று கனமழை. ராமநாதபுரம், சிவகங்கை, அரியலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டில் கனமழைக்கு வாய்ப்பு. பயங்கரவாத எதிர்ப்பு என கூறி அமெரிக்கா, பாகிஸ்தான் படைகள் கூட்டுப் பயிற்சி. உலகெங்கும் போர் பதற்றம் அதிகரிக்கும் நிலையில் கவனம் பெறும் நகர்வு. தென்னாப்பிரிக்கா அருகே தொடங்கியது சீனா, ரஷ்யா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகள் பங்கேற்றும் கடற்படை பயிற்சி. அமெரிக்காவின் நெருக்கடிகள் தொடரும் நிலையில் நடவடிக்கை. ஈரானில் 3வது வாரத்தை நெருங்கும் மக்கள் போராட்டம். போராட்டங்கள் பரவுவதை தடுக்க இணையதளங்களுக்கு தடை விதிப்பு. அமைதிக்கான நோபல் பரிசை பெற உலகில் தன்னை விட தகுதியானவர் யாரும் இல்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சு. 8 போர்களை நிறுத்திய தனக்கு விருது தராமல் பதவிக்கு வந்த உடனேயே ஒபாமாவுக்கு அவ்விருது அளிக்கப்பட்டதாகவும் ஆதங்கம். அமெரிக்க குடியேற்றத்துறை அதிகாரிகளை எதிர்த்து வலுக்கிறது போராட்டம். இசை கருவிகளை இசைத்தும் பாடல்களை பாடியும் வினோதமான முறையில் எதிர்ப்பு. ஆஸ்திரேலியாவில் தகிக்கும் மணலிலிருந்து தப்பிக்க கடலில் தஞ்சமடைந்த மக்கள். காட்டுத்தீயால் ஏராளமான வீடுகள் சேதம்.